ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சில்லி சில்லி ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா தான். வாங்க நம்ம எப்படி இதை ஈஸியான முறையில் செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இது செய்யறதுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நல்ல பெரிய காலிஃப்ளவர் எடுத்து நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இந்த காலிஃப்ளவரு கொஞ்சம் வெந்த பிறகு இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு 5 டீஸ்பூன் கடல மாவு போடுங்க. ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த 3 நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனு, தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த பேட்டரை கொஞ்சம் திக்காக பண்ணணும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதுங்க. அதுக்கு அப்போ தான் அது காலிஃப்ளவர் நல்லா கோட்டிங் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை ஒன்றா எடுத்துட்டு அந்த எண்ணெயில் போடுங்க. போட்டு நல்லா பொரித்து அந்த காலிஃப்ளவர் நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. நீங்கள் அது செய்யும் போதே உங்களுக்கு தெரியும், அதோட சவுண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு 3, 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எண்ணெயிலேருந்து எடுத்துட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் சாஸ் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கின்னு நீங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் எல்லாமே சேர்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் புதுசாக ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் இது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாஸ் கூட கெஸ்ட்டுங்களுக்கு